அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல் எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் செஸ்னட். ஸ்வீட் செஸ்னட் அப்படின்னோடனே நிறைய எதுக்காக இந்த மாதிரி ஒரு சீரீஸ் எடுத்து பேசணும்னு நினச்சோன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே சில பேர் மலர் மருந்தை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு ரிசல்ட் இல்லை, இந்த பிரச்சனைக்கு இந்த மலர் மருந்து நான் பயன்படுத்தினேன், இப்படியெல்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் வேதனை அளிக்கும் விஷயமா இருந்தனால தான் நம்மளோட பர்பஸ் மெயினாக மலர் மருத்துவத்தை ப்ராப்பராக சரியான விதத்தில் அதை எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அந்த விதத்தில் எட்வர்ட் பாட்ச் அவர்கள் அந்த மலர் மருந்தை என்ன பர்பஸ்க்காக நம்ம அதை அந்த 38க்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்றுக்குமே ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இது நமக்கு பயன்படும் அப்படிங்கிற ரீதியாக தான் நம்மளோட லைஃப் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் அந்த ரீதியில் தான் போட்டிருக்கோம். வெறுமனே ஒரு மலர் மருந்தை சொல்லி இந்த பிரச்சனைக்கு இந்த மலர் மருந்துன்னு சொல்லாமல், இந்த பிரச்சனைக்கு மலர் மருந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும், எதற்காக இந்த மலர் மருந்தை இந்த விஷயத்துக்காக பரிந்துரை செய்கிறோம் அப்படிங்கிற விவரத்தையும் நாம் ப்ரீஃபாகவே கொடுத்துட்றோம். ஸோ எலாபரேட்டடாக இல்லாட்டிலும் கூட கண்டிப்பாக ப்ரீஃப் நோட் எல்லா மலர் மருந்துக்கு பின்னணியிலும் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த விதத்தில் இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்டது ஒரு டைட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மந்திரக்கோளும் மலர் மருந்தில் ஸ்வீட் செஸ்னட் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். அது என்ன மந்திரக்கோளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போது நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே நிறைய காமிக் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்கும் போது, ஏதாவது ஒரு பெரிய முடிக்க முடியாத ஒரு பிரச்சனை, கஷ்டமான ஒரு பிரச்சனையை கடந்து போகணுன்னா அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, மந்திரக்கோள் எடுத்து ஏதாவது ஒரு மேஜிக் வேர்ட் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அது திறக்கும். ஸோ இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, நம்மளோட கிளாஸில் இது வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லா மலர் மருந்துகளையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் எஜுகேட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கிளியராக ஒரு மலர் மருந்துக்கும் இன்னொரு மலர் மருந்துக்கும் அந்த நூலிலையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸையும் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லி கொடுக்கறதுனால அவங்க ஈஸியாக அதை பிக்கப் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் ஸ்வீட் செஸ்னட்டை ஒரு மந்திரக்கோளுக்கு இணையாக நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான முன்னையும் போக முடியல, பின்னையும் வர முடியல, விட்ட இடத்துலையும் நிற்க முடியல, ஆனால் முன்னேறி செல்கிறதுக்கும் எனக்கு வழி தெரியலன்னு எல்லா பக்கமும் நமக்கு லாக், இதுக்கு போல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலங்க அப்படின்னு நம்ம உட்கார இடங்களில் எப்படி அந்த மந்திரக்கோளை எடுத்து ஒரு மேஜிக் வேர்ட் சொன்னோடனே அந்த திசைகள் எல்லாம் ஓப்பன் ஆகுதோ, அதே மாதிரி தான் நம்ம ஸ்வீட் செஸ்னட்டை அந்த ஒரு சூழலில், ஒரு இக்கட்டான சூழல், இதுக்கப்புறம் என்ன பண்ணனே தெரியல, எனக்கு கடந்து போகவும் தெரியல, நான் ஒரு இடத்துல தேங்கிட்டேங்கிற இடத்துல ஸ்வீட் செஸ்னட்டை எடுக்கும் பொழுது நமக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையை எப்படி உடச்சி வெளியே வர்றது, இந்த ஒரு சூழலில் கிட்டத்தட்ட ஆபத் பாண்டவர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு கொடுக்கும். அது மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாயில்களை நம்மளாலே அடையாளம் காண முடியும். இந்த மாதிரி ஒரு மனநிலையை தான் ஸ்வீட் செஸ்னட் எடுக்கும் பொழுது நமக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, ஸ்வீட் செஸ்னட்டை ஒரு மந்திரக்கோள் மாதிரி அது செயல்படுது நமக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து எல்லா ஒற்றை மலர் மருந்துகளையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட சீரீஸ் தொடர்ந்து வரப்போகிறது. அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மனநல ஆலோசனை தேவைப்படுது, அதை பெற்றுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ளவர் ரெமெடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஹீலிங் சம்மந்தப்பட்ட ஏதேனும் ட்ரீட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும், நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற 778088712224ங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஹாய்ன்னு மெசேஜ் போட்டிங்கனாலே நம்மளோட சர்வீசஸ் எல்லாமே நம்பர்ஸ் படி வரும். 1 2 3ன்னு ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ அந்த நம்பரை மட்டும் ஜஸ்ட் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு உங்களோட பர்சனல் விண்டோலேயே வரும். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் புது விதமான டாப்பிக்கோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.